Hey, good evening, guys. Yeah, and welcome to Smite. So, okay. Yesterday concept படி பார்த்தோம் ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு கான்செப்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் ஜாவாஸ்கிரிப்ட் என்னன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்டில் டவுனா பேசலாமா ஸ்டார்ட் பண்ணாமல் யாருக்கு எதுவும் இஷ்யூ இருக்கா? எனி டவுட்ஸ் எதுவும் கிளாரிஃபை பண்ணுற மாதிரி எதுவும் ஆல் ஓகே தானே? சூப்பர் ரைட் ஓகேடா. ஸோ ரைட் இன்னைக்கு அப்படி நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா இட்ஸ் இஸ் கால் ஜாவா ஸ்கிரிப்டில் நெக்ஸ்ட்டு பேசிக் சின்டெக்ஸாக, அதாவது ஜாவா ஸ்கிரிப்டை லாஸ்ட்டு கிளாஸ்லேயே சொன்னேன், விச் இஸ் எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். C++ மாதிரி அது மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். அப்போ இதுக்கு பேசிக்காக ஒரு கான்செப்ட்லாம் இருக்கும். அந்த பேசிக்கான கான்செப்ட் அதை வச்சு எப்படி சின்டெக்ஸ், அதை வச்சு என்ன ப்ராசஸ் நடக்கு அப்படிங்கிற மெத்தடை நீங்கள் ஓவராலாக பார்த்துடலாம். பிகாஸ் இந்த ப்ராசஸை பார்த்தா தான் ஜாவா ஸ்கிரிப்டில் இனி நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைடை மூவ் ஆன் பண்ணுறேன். JavaScript syntax is used to define a set of rules to construct a class. ஸோ எப்போவும் இந்த சின்டாக்ஸ் வந்து அடிக்கடி வர்றது தான். ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் சிஇஓ சரி பைத்தான்லேயும் சரி ஒரு சின்டாக்ஸை வச்சுக்கிட்டே தான் வருவாங்க. ஏன் வச்சுருப்பாங்கன்னா இந்த மாதிரி ரூல்ஸில் தான் ஃபாலோ பண்ணி போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட்டுங்க ரூல்ஸ் இருக்குது. என்னென்னா யூ நீட் டு ஃபாலோ ஆல் திஸ் ஸோ தட் யூ கேன் ஒர்க் வித் ஜாவாஸ்கிரிப்ட் சின்டாக்ஸ். ஒரு விஷயத்தை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த நேற்றே பார்த்தோம், கன்சோல் ஆர் லாகின் போட்டு இன்ஸ்பெக்டில் பார்த்தா நம்ம டைப் பண்ணதான் அங்கே அப்படியே வரும். which is it is used to print the screen, sorry, print the output அப்படின்னு இதிலே சொல்லியிருக்காங்க. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். மேபி யாருக்கும் எதுவும் நடுவில் இஷ்யூனா கேட்டுருங்க. சரி சரி, ஒரு எக்ஸாம்பிள் ரெடி பண்ணியிருக்காங்க. விச் இஸ் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன், ஸோ ஹவு டு கிரியேட் வேரியபிள் அண்ட் ஹவு டு யூஸ் வேரியபிள் ரெண்டு மெத்தட் எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க. வேரியபிளை கிரியேட் பண்ணுறதுக்கு 3 மெத்தட் இருக்குது. which is called var, let, constant. சரியா, இது var, இது let, இது வந்து constant. ஸோ ஷார்ட்கட்டுக்கு கான்ஸ்டன்ட். ஓகேவா, இந்த 3மே வெவ்வேறு இடத்துல இருக்கிற மாதிரி உள்ளது. ஸோ எப்படின்னு சொல்லலாம், நீங்கள் வந்து இந்த 3யுமே இந்த கோடிங்கில் யூஸ் பண்ணுவீங்களான்னு தெரியாது. பட் மேக்ஸிமம் டு த பாயிண்ட் இந்த கான்ஸ்டன்ட் அண்ட் லெட்டை தான் யூஸ் பண்ணீங்க. வேரை வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வேருக்கு வந்து கொஞ்சம் ஒரு சில பிரச்சனை எல்லாம் இருக்குது வேரும் லெட்டை கம்பேர் பண்ணும். ஓகேவா, அப்படி என்ன இங்கே இருக்குன்னா, வேரியபிளை கிரியேட் பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். நீங்கள் நிறைய கோடிங் லாங்குவேஜில் பார்த்துருப்பீங்க. மேபி சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்னால சொல்கிறேன். இன்கேஸ் எதுவும் வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுனா என்ன, எதுக்கு இது பண்ணுறீங்க அப்படின்னு யாருக்கும் ரொம்ப ஆழமாக டவுட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், நான் சொல்லிட்டேன். ஓகே சரி, இதை கிரியேட் பண்ணுறதுக்கு 3 மெத்தட் இருக்குன்னு பார்த்தோம், வேர், லெட், கான்ஸ்டன்ட். ஸோ இந்த வேரும் லெட்டும் எப்படின்னா, ஒரே வேரியபிள் நேமில் நீ திரும்பவும் கிரியேட் பண்ணிட முடியாது. சரியா, ஆனால் இதில் லெட்டோ சரி வேரோ சரி எதுலேயோ ஒன்று மட்டும் நீ ஒரே வேரியபிள் நேமில் நம்பரை மாற்றிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 5 எழுதிட்டு திரும்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7னா அப்போ லாஸ்ட்டாக இருக்கிற எக்ஸ் வேல்யூ தான் பிரிண்ட் பண்ணும். அது வேர்லேயோ லெட்லேயோ வரும், அது நம்ம வரும்போது பார்க்கலாம். சரியா, கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 நீ வந்து கான்ஸ்டன்ட்டில் போட்டு கிரியேட் பண்ணியிருக்க அப்படின்னா நீ அந்த எக்ஸை அந்த கோடில் ஃபுல்லாக எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸுங்கிற வேரியபிளை வச்சு, ஓகேவா, மித்த வேறு வேரியபிளை வச்சு நீ என்னன்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ யூனிக்காக ஒன்ஸ் நீ கிரியேட் பண்ணிட்ட அப்படின்னா அதை எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் அந்த கான்ஸ்டன்ட். சரியா, இதுதான் அந்த 3 வேரியபிள். அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னா எக்ஸஸ் இல்லை, இப்போ வேர் எக்ஸ்ன்னு நீ கிரியேட் பண்ணனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 நீங்கள் போடலாம், ஆர்எஸ் வேர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு போடலாம். சரியா, ஸோ லெட் ஒய் அதே மாதிரி லெட் எக்ஸட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இன்னொரு வேரியபிளை கிரியேட் பண்ணி இந்த அசைனும் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஸோ இது புரியும் நினைக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5னா எக்ஸ் அசைன் 5, விச் இஸ் எக்ஸ்ன்னு கேட்டால் அதை நீ 5ன்னு சொல்லணும், 5ன்னு கேட்டால் அது எக்ஸ்ன்னு சொல்லணும், அந்த மாதிரி. ஸோ 6ன்னு கேட்டால் ஒய்ன்னு சொல்லணும், ஒய்ன்னு கேட்டால் 6ன்னு சொல்லணும். அந்த மாதிரி கான்செப்டை தான் சிங்கிள் ஈக்குவல்னா அசைன். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் JavaScript values, which defines 2 types of values, fixed values, variable values. Fixed values are called literals, variable values are called variables. ஸோ literalsனா என்ன, variablesனா என்னங்கிற கான்செப்டை பார்க்கலாம். சரியா, ரைட். ஸோ லிட்ரல்ஸ் அப்படின்னா மோஸ்ட் 2 இம்பார்ட்டன்ட் சின்டாக்ஸ் இருக்கு இதில், விச் இஸ் நம்பர் ஆர் ரிட்டன் வித் ஆர் வித்தவுட் டெசிமல். சரியா, ஆக்சுவலாக லிட்ரல்ஸ் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதா, நீ டைப் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் அதுதான், விச் இஸ் நீ ஜாவாஸ்கிரிப்டில் எழுதுறது. அதில் ஒரு சின்ன ரூல்ஸோடு எழுதணும். அந்த சின்ன ரூல்ஸ் இங்கே மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக 2 இருக்குது. என்னென்னா
நீ வந்துட்டு டெசிமல்லையும் மென்ஷன் பண்ணலாம், ஆர்எல்ஸ் எப்படி தனியாகவும் மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? டெக்ஸ்ட்டை மட்டும் நீ எப்படி மென்ஷன் பண்ணால் டபுள் கோட்ஸ் ஆர்எல்ஸ் சிங்கிள் கோட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணும். இது நம்ம பைத்தானில் இந்த மாதிரி இதுலலாம் நிறைய டைம் பார்த்துருப்போம். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். லெட்டர் விச் இஸ் அல்ஃபபெட்டாக எதுவும் வேர்டிங்ஸை எழுத போகிற ஒரு வேர்டு எழுத போகிறேனாலும் டபுள் கோட்ஸ்லையா சிங்கிள் கோட்ஸில் மென்ஷன் பண்ணிடணும். நம்பரை பொறுத்த மட்டுக்கும் நீ எப்படினாலும் எழுதிக்கலாம், டபுள் கோட்ஸ்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. சரியா? ரைட். நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னா ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறது தான் சொல்லுவாங்க, வச்சு ஸ்டோர் த டேட்டா. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ வேரியபிள்ஸ் ஆர் யூஸ் டு ஸ்டோர் டேட்டா வேல்யூஸ். JavaScript uses the keywords var, let, constant to declare variables. An equal sign is used to assign values to variables. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று நினச்சிக்கோங்க, நம்ம பார்க்குற இந்த JavaScript வந்துட்டு ஏதோ ஒரு HTML CSS மாதிரி ஒரு கான்செப்ட் தான் அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்காதீங்க. நம்ம ஒரு புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை இங்கே பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மெத்தடில் ஞாபகம் வச்சுப்பாங்க. லைக் இந்த சி, பைத்தான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் லேர்ன் பண்ணும்போது என்ன கான்செப்டில் பார்ப்போம், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பார்ப்பாங்க. அப்போது வெப்சைட்டுக்கு என்னதான் JavaScript தேவைப்படும்னா நீங்கள் போக போக வரும்போது இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அது வரை ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாகவே பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அண்ட் ஈக்குவல் சைன் இஸ் யூஸ்டு டு அசைன் வேல்யூஸ் டு வேரியபிள்ஸ். எக்ஸாம்பிள் இதை தான் பார்த்தோம். லைக் எக்ஸ்னா எக்ஸ் அசைன் 6. ஸோ 6னான்னு கேட்டால் எக்ஸ்ன்னு சொல்லுவேன், அண்ட் தென் எக்ஸ்னான்னு கேட்டால் 6ன்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வேருக்கும் வச்சுருக்காங்க. அவ்வளோதான். சரியா? தென் நெக்ஸ்ட் லைன். சாரி, புரியுது இல்லை? யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நான் பாட்டு ஸ்லைடை தட்டிகிட்டே போயிட்டு இருக்கேன். ஆல் கம்ஃபர்டபுள் தானே? ரீச் ஆக முடியுது எல்லாரையும்? சூப்பர்டா, சூப்பர். ரைட். ஓகே, நெக்ஸ்ட் JavaScript variables. That is the simple name of the storage location where data is stored. இதில் வந்துட்டு ரெண்டு மெத்தடில் நேம் வச்சுருக்காங்க ஸ்டோர் பண்ணுறதுக்கு. நேம் குளோபல் வேரியபிள் அண்ட் லோக்கல் வேரியபிள். ஓகேவா? ஸோ லோக்கல் வேரியபிள்னா என்ன? டிக்ளேர் a variable inside of a block or a function. நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ எழுதுவோம், சரியா? அதுக்குள்ள ஒரு கோடு இருக்கு, 500 லைன்ஸ் இருக்கு. அந்த 500ல ஒரு 100 லைன் மட்டும் ஒரு ஃபங்க்ஷனா இருக்கு. அப்போ அந்த 100 லைன்ஸ்குள்ள வர ஒரு ஃபங்க்ஷனை நீ அதுக்குள்ள டிக்ளேர் பண்ற வேரியபிள் நேம் என்ன அப்படின்னா லோக்கல் வேரியபிள். சரியா? இன்கேஸ் இந்த 500 லைன்ஸ் கோடுல நீ வெளியே எங்கனாலும் வேரியபிளை டிக்ளேர் பண்ண அப்படின்னா அது குளோபல் வேரியபிள். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இருக்கு. யா, ஸோ நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் பற்றிலாம் படிப்பீங்க JavaScriptல, பட் இப்போதைக்கு சிம்பிளாக வச்சுருக்கான். லெட் நேம் இஸ் ஈக்குவல் டு ஆப்பிள். ஸோ லெட்டரில் வந்தனால டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கான். ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், இது ஃபங்க்ஷன் கால். நீங்கள் பைத்தானில் எங்கேயா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஃபங்க்ஷனை ரெடி பண்ணோம் அப்படின்னா அதை கால் பண்ணால் மட்டும்தான் அது வேலை நடக்கணும். கரெக்டாக? இதை பற்றி தனியாக ஸ்லைடில் வரும், பட் நான் இப்போதைக்கு எக்ஸாம்பிள் இருக்கிறனால சொல்கிறேன். ரைட்டா? கால் பண்ணிச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் மட்டும் வேலை நடக்கும், இல்லைன்னா வேலை நடக்காது. ஸோ ரைட்டா? ஸோ ஃபங்க்ஷன் இங்கே நேம் எழுதி அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன நேம், ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டியோட ஒரிஜினல் வேல்யூ. இதை எழுதிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன நேம் வைக்கணும், இதில் வேறு என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை அப்படி பேரண்டிஸ் போட்டு க்ளோஸ் பண்ணி கேர்லி ப்ராசஸ்க்குள்ள அதில் என்ன கண்டென்ட் வேணுமோ நீ எழுதிடும். ஸோ லெட் நம் இஸ் ஈக்குவல் டு 45 console.name console.num. ஓகேவா? ஸோ இதில் என்ன நடக்கு அப்படின்னா இந்த நம் டிக்ளேர் ஆகிருக்கிற என்ன அப்படின்னா லோக்கல், விச் இஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. இந்த கேர்லி ப்ராசஸ்க்குள்ளே இருக்கிறதுனால இது வந்து லோக்கல். இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே வந்தது தான் என்னது, இந்த நேம். இதுக்கு தான் குளோபல் வேரியபிள், இது லோக்கல் வேரியபிள். அதாவது உள்ளே நடந்துச்சுன்னா லோக்கல், வெளியே நடந்துச்சுன்னா குளோபல். இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், console.logல நேம்னு கொடுத்துட்டேன். வெளியே இருக்கிறதுனால இது எடுத்துகிட்டு வந்து பிரிண்ட் பண்ணிடும். சேம் இது உள்ளே தான் இருக்குது 45, ஸோ அதனால அது 45 பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா? ஃபங்க்ஷனை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க, ஜஸ்ட் ஒரு டெஃபினிஷன், அதை கால் பண்ணால் நடக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தான் அந்த மாதிரி லாங்குவேஜஸில், பட் அறிஞ்சிக்க முடியுதா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாமா? யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ரைட், சூப்பர்டா. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு JavaScript ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இது நம்மளுக்கு நீ நார்மலாக தெரிஞ்ச மாதிரி தான். ஸோ விச் யூசஸ் arithmetic ஆப்ரேட்டர்ஸ் ப்ளஸ் மைனஸ் ஸ்டார் ஸ்லாஷ். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம் தான். 5 + 6 11, 11 * 10 110 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். நம்மளுக்கு இதெல்லாம் தெரியும் தான். அதே மாதிரி அசைன் பண்ணுற ஆப்ரேட்டருக்கு அந்த சிங்கிள் ஈக்குவல் டு சொல்கிறோம் தான் அசைன். நெக்ஸ்ட் கீவேர்ட். ஸோ JavaScript keywords are used to identify actions to be performed. The let keyword tells the browser to create variables.
let x and y, x is equal to 5 plus 6 அப்போனா 11 ஆயிரும். அப்போ 11 இருக்கிற இடத்துல x அசைன் ஆகி y is equal to 11 star 10 மாறி. இது ஒரு ஈஸியான கான்செப்ட் தான். And then the var keyword also tells the browser to create variables. நம்ம வேறும் which is வேரியபிளை கிரியேட் பண்ணுதான். இந்த லெட்டுக்கும் வேருக்கும் என்ன வித்தியாசம், என்ன நடக்குங்கிற ஃபங்க்ஷனாலிட்டியை இந்த ஸ்லைடில் இருக்கான்னு பார்ப்போம். இல்லை அப்படின்னா நாளைக்கு நான் அதுக்கு உண்டான ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து ஒன்று வைக்கேன். சரியா? பிகாஸ் அதை எக்ஸாம்பிளோட பார்த்தா தான் புரியும். சரியா? ஓகே, தென் கமெண்ட். நீங்கள் வந்து தெரியும், விஷுவலில் நீங்கள் ஒரு விஷயம் ஒர்க் பண்ணும்போது அதை கமெண்ட் பண்ணி வைக்கலாம். ஒரு சைடில் ஏதாவது நோட்ஸ் மாதிரி கொடுக்கலாம். அதை எழுதுறதுக்கு இந்த டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி எழுதக்கூடிய விஷயம் தான் கமெண்ட். ஓகேவா? ஸோ கோட் ஆஃப்டர் டபுள் ஸ்லாஷஸ் ஆர் பிட்வீன் இந்த ஸ்லாஷ் போட்டு ஸ்டார் அண்ட் தென் ஸ்டார் போட்டு ஸ்லாஷ்னு முடிக்கலாம். அது உன்னோட விஷயம் தான். கமெண்ட்ல 2 டைப் இதில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் JavaScript identifiers and names. Identifiers are JavaScript names. Identifiers are used to name variables and keywords and functions. The rules of illegal names are the same in most programming language. ஸோ இதுவும் ஒரு ஐடென்டிஃபைங்கிறது ஒரு ஜாவாஸ்கிரிப்டோட ஒரு இன்னொரு பாகம் தான். ஸோ விச் இஸ் இதுவும் ஒரு அண்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்குள்ளே தான் வருது வித் லீகல் ரூல்ஸோட. சரியா? ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஐடென்டிஃபையர்ஸ் மஸ்ட் பிகின் வித் a letter, $1 or an underscore. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது அதில் உன் நேம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஈஸியாக. பட் நீ ஈஸியாக வச்சிடலான்னு நான் சொன்னேன். ஆனால் நீ பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதோட வேல்யூ வந்து தப்பாக லைக் தப்பாக மீன்ஸ் உன் இஷ்டத்துக்கு ஏதோ நம்பரும் லெட்டரையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த லெட்டர் ஆரம்பிக்குதுன்னா மேபி கேபிட்டல் லெட்டர் ஆஃப் A லெட்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம், ஆல் ஸ்மால் லெட்டர் அது பட் அது அல்ஃபபெட்டாக தான் இருக்கும். செகண்ட் $சைன் வச்சு நீ ஆரம்பிக்கலாம். தேர்ட் அண்டர்ஸ்கோர் வச்சு ஆரம்பிக்கலாம். இந்த 3 மெத்தடில் வச்சு நீ ஆரம்பிச்சுக்கலாம். அட் த சேம் வே நடுவில் ஸ்பேஸும் விடக்கூடாது. ஸ்பேஸுக்கு பதில் நீ அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், இல்லை டாலர் யூஸ் பண்ணலாம். சரியா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. Subsequent characters may be letters, digits, underscores or $signs. Note, numbers are not allowed as the first character in the names. So சொன்னா நீ எடுத்தோடனே நம்பரை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கேரக்டரா டிக்ளேர் பண்ணிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், let x is equal to 5. ஓகே, let 5x is equal to 5 அப்படின்னு போட்டால் அதுக்கு என்ன அர்த்தம்? அது புரியாது. ஸோ அந்த மெத்தடில் எழுதவே கூடாது. ரைட்டா? And then this way JavaScript can easily distinguish identifiers from numbers. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஐடென்டிஃபையர்ஸை வச்சு ஈஸியாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதுதான் ஒரு நம்பரை வச்சியும் உன்னோட லெட்டர்ஸ் வச்சியும் வர டிஃப்ரெண்ட். ஓகேவா? சாரி. நெக்ஸ்ட், JavaScript இஸ் கேஸ் சென்சிட்டிவ். என்ன கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா, all identifiers are case sensitive. The variables last name and last name are 2 different variables. இங்கே நீ நல்லா நோட் பண்ணி பாரு. லாஸ்ட் நேம் இங்கே என்ன கேபிட்டல் லெட்டராக வச்சுருக்கேன், இங்கே லாஸ்ட் நேம் ஸ்மால் லெட்டராக வச்சுருக்கேன். நம்ம பொதுவாகவே இங்கிலீஷ் அல்ஃபபெட்டாக எல்கேஜிலேருந்து படிக்கும் போது ஸ்டார்டிங் லெட்டர் தான் ஆல்ஃபபெட்டில் இருக்கணும், போக போக எல்லாமே என்னவா இருக்கணும், லைக் ஸ்மால் லெட்டர்ஸாக தான் இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி படித்த ஒரு கான்செப்ட் தான். இப்போ கேஸ்ன்னு இருக்குது, சி கேபிட்டலாக இருக்குது, மீதி எல்லாம் ஸ்மால் லெட்டர் இருக்குது, நடுவில் எதையுமே ஆல்ஃபபெட் பண்ண மாட்டோம். பட் இங்கே மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சாரி, டவுன் ஆக மாட்டேங்கிறேன். guys வந்துட்டேன். இதில் ஸ்டார்ட் ஆகிற 2வது நேம் மட்டும் கேபிட்டல் என்ல வருது, மீதி எல்லாம் ஸ்மால் என்ல வருது. ஓகேவா? ஸோ இப்போ 2த்துக்கும் டிஃப்ரெண்ட் வேரியபிள் தான் நேம் கன்சிடர் ஆகும். ரெண்டும் ஒரே நேமாக கன்சிடர். லெட் லாஸ்ட் நேம்
அண்ட் இன்னொரு லாஸ்ட் நேம். நீ நடுவில் என்னங்கிற கேபிட்டல் லெட்டரை இன்க்ளூட் பண்ணனால நம்ம கண்ணுக்கு பொறுத்த மட்டும் லாஸ்ட் நேம் ரெண்டும் ஒன்று தான் சொல்லிடுவோம். பட் கம்ப்யூட்டர் விச் இஸ் ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த மட்டும் அது ரெண்டுமே வேற வேரியபிள். வேற வேரியபிள்னா என்ன, மேபி இது ஒரு எக்ஸும் இது ஒய்யும் கன்சிடர் பண்ண எப்படி அந்த மாதிரி. இதில் சின்னதாக ஒரு ஆல்ஃபபெட் கேபிட்டல் லெட்டராக மாறினால அது வேரியபிளாக தான் கன்சிடர் பண்ணும். ஸோ விச் இஸ் கால்ட் கேஸ் சென்சிட்டிவ். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரியா? அது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் கேமல் கேஸ் ஜாயினிங் மல்டிபிள் வேர்ட்ஸ் இன்டு ஒன் வேரியபிள் நேம் லைக் அண்டர்ஸ்கோர் வச்சு. நான் சொன்னேன் ஸ்பேஸ் விடக்கூடாது, ஸ்பேஸுக்கு பதில் அண்டர்ஸ்கோர் வச்சு தான் இன்டர்மீட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஓகேவா? அண்ட் தென் அப்பர் கேமல், நீ இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம்ல வேற வேரியபிளாக தானே இருந்துச்சு லாஸ்ட் நேமுங்கிறது. அந்த மாதிரி நீ ஃபர்ஸ்ட் லெட்டரோ ஆர்எல்ஸ் இன்மிடிலாக வர லெட்டரையோ நீ வந்து அப்பர் கேஸ் வச்சு விச் இஸ் கேபிட்டலாக யூஸ் பண்ணி நீ பண்ணிக்கலாம்ங்கிறான். அண்ட் தென் லோயர் கேமல் கேஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டரை லோயர் விச் இஸ் அன்கேபிட்டலாக வச்சுட்டு ஸ்மாலராக வச்சுட்டு நடுவில் வர நேமை நீ வந்துட்டு நடுவில் வர லெட்டரை மட்டும் கேபிட்டலாக மாற்றலாம். ஸோ இது ஒரு மெத்தட்லையும் வேரியபிள் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஹைஃபன்ஸ் ஆர் நாட் அலோட் இன் ஜாவாஸ்கிரிப்ட், தே ஆர் ரிசர்வ்ட் ஃபார் சப்ட்ராக்ஷன்ஸ். ஹைஃபன்ஸ்னால் புரியுதுல, நம்ம அண்டர் ஸ்கோருக்கு பதிலுக்கு மேலே அப்படி ஒரு ஹைஃபன் போடலாம், அதை இங்கே போடக்கூடாது. கோடை பொறுத்த மணிக்கும் அது ஒரு சிம்பிளான ஒரு சப்ராக்ஷன் தான். ப்ளஸ் மைனஸ் மாதிரி இந்த மைனஸை தான் சொல்கிறாங்க. நீ அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ஹைஃபன் நேம் அப்படின்னு போட்டீங்கன்னா எரர் காமிச்சிடும். ஓகேவா? ஸோ லெட் அஸ் see some எக்ஸாம்பிள். ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நான் ஜாவாஸ்கிரிப்டை இம்போர்ட் பண்ணி இன்ஸ்பெக்டில் எப்படி பார்க்கலான்னு சொன்னேன். அதோட செஷனை முடிச்சிடலாம். ரைட்டா? ஸோ பிபிடி வைஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டா? யாருக்கும் எதுவும் இஷ்யூ இருக்கா? திரும்ப எதுவும் நடத்த வேண்டியது இருக்கா உங்களுக்கு? இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக வர ஸ்மால் பேசிக் கான்செப்ட். ரைட்? ஆல் ஓகே. ஃபாத்திமா ஃபசிலா ஆல் ஓகே தானே? சரி, ரைட், போயிடும். சரி, நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஓவராலாக என்ன நடக்கு அப்படிங்கிற மெத்தடில் பாருங்கள். ஸோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கோம் விச் இஸ் ஜாவா. அதில் index.html ஸோ அதை நான் அவுட்புட் பண்ணி பார்த்தா blank ஸ்க்ரீனாக தான் இருக்கும். கரெக்ட் தானே? ஸோ அந்த blank ஸ்க்ரீனில் நம்மளுக்கு தேவையில்லை, பிகாஸ் நம்ம ஒர்க் பண்ண போகிறது எதில்? ஜாவாஸ்கிரிப்டில். ஸோ நான் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன், index.js. ஸோ இது ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல். இதில் வந்துட்டு console.log பாத்திமா பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணால் நம்மளுக்கு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்னு கொடுத்தா வரணும், பட் வராதிங்க. ஓ சாரி, எஸ், இங்கே இருக்குது நம்ம கன்சோல். இதில் நம்ம அவுட்புட் வரும், பட் இங்கே வராது. ஏன் வராது அப்படின்னா நம்ம எப்படி ஒரு சிஎஸ்எஸ் ஸ்டைலை இன்னொரு பேஜுக்கு வச்சோம்னா லிங்க் பண்ணுவோம் கரெக்டாக, அதே மாதிரி இங்கே ஸ்கிரிப்டுங்கிறதுல HREFல /text.js sorry wait a minute, source sorry தப்பா கொடுத்துட்டேன், source HREFல source. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்சோலில் பிரிண்ட் பண்ண வேல்யூ இங்கே வந்து இதுதான் இங்கே இதை ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட். நீ ஃபுல்லாக இங்கே என்ன பண்ணுறியோ அது வரும். ஸோ இன் கேஸ் console.logல பிரிட்டின்னு வைக்க, நெக்ஸ்ட் அதுவும் பிரிண்ட் ஆகும். ஜஸ்ட் நீ நம்பரை மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா அதுவும் வரும். 3னா நல்லா நோட் பண்ணி பாருங்க, 3 வந்து வயலட் கலரில் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அந்த வயலட் வந்துட்டாலே நீ நோட் பண்ணிடலாம் அது வந்து ஒரு நம்பர் தான். இன்கேஸ் நான் அதே 3 டபுள் கோட்ஸில் கொடுத்தேன்னா டக்குன்னு ஒயிட் கலரில் வரும். அப்போ ஒயிட் வந்துட்டாலே என்னது, நம்ம கண்ணுக்கு அது நம்பர் தான், பட் கோடை பொறுத்த முடியும் அது ஒரு டெக்ஸ்ட், ஒரு கேரக்டர். ரைட்டா? ஸோ குழம்பாதீங்க, எல்லாமே ஒரு கான்செப்ட் தான். லைக் நம்ம பிரிண்ட் பண்ண. சரி, இப்போ நம்ம கோடில் பார்த்த மாதிரி இந்த வேர்லாம் வச்சு ரெடி பண்ணும். ஸோ வேர் x equal to y console.log
எக்ஸ்ன்னு கொடுத்தேன்னா அங்கே ஃபைன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ நான் அந்த எக்ஸை என்ன பண்ணுறேன், லைக் வேர் y ஈக்குவல்ஸ் டு 10 console டாட் லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்படி நான் கொடுக்கலாம். 15 வரும். ஆர்எல்ஸ் வேர் z டென்ஸ் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் வச்சுட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இசட்டும் கொடுக்கலாம். ரைட்டா? அப்போ அதோட ஆன்சர் 15 தான் வரும். இதிலே தெரிஞ்சிடும் எந்தெந்த லைனில் நீங்கள் ஜேஎஸ் எழுதிட்டு இருக்கீங்க. ஜேஎஸ் 10ல் தான் நம்ம இந்த அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணிடுவோம். இது 4 3 2 1ல் இருக்குது. அதே மாதிரி 4 3 2 1 இது 7th கன்சோல்னால இந்த லைனை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு வெரி சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட் இப்படி தான் ரன் ஆகும். ஸோ டுடேஸ் கான்செப்ட் படி இதுதான் பேசிக் சின்டாக்ஸ் உள்ள ஜாவா ஸ்கிரிப்ட் வேல்யூ. செஷன் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நாளைக்கு அடுத்த பிபிடியில் ஜாவா ஸ்கிரிப்டில் இன்டர்மீடியட்டான கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸை பார்க்கலாம். ப்ளஸ் இந்த லெட்டர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ என்ன சொல்லியிருக்கு, சின்டாக்ஸ் எரர் which is ஐடென்டிஃபையர் புரியுதா, has already been declared. ஒய்யை ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நான் அந்த வேர் போடுறேன். வேர் போட்டோன்னே என்ன ஆயிடுது, நான் வேரில் தான் ஆல்ரெடி ஒய்யை க்ரியேட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக? ஸோ அதே வேர் போட்டு ஒய்யோட வேல்யூ சேஞ்ச் பண்ணி ஒய்யை பிரிண்ட் பண்ணனா என்னன்னு வருது, 12ன்னு வருது. இதில் நல்லா பாரு, இந்த இடத்துல நான் ஒய்யை பிரிண்ட் பண்ணுறேன். என்ன வருது, 10ன்னு வருது. நான் சொல்லியிருக்கேன் இது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தான். மேலேருந்து இறங்கி வரும்போது இங்கே 10ன்னு இருக்கு, இங்கே பிரிண்ட் ஆகும் 10ன்னு தான் ஆகும். அடுத்த செகண்டே 12ன்னு மாற்றிட்டேன், அதனால ஒரு 12ன்னு தான் பிரிண்ட் ஆகும். சரியா? இப்போ இதே மாதிரி லெட் n is equal to 19 console.logல என்ன பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா 19 வரும். ரைட்டா? இப்போ அதே இதில் லெட் n is equal to 20 அப்படின்னு கொடுத்தாலே டைரக்டாகவே இங்கேயே எரர் காமிச்சிட்டு தெரியுதா? லெட்டோட அப்போ பிரச்சனை புரியுதா? வேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், பட் லெட் அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகேவா? அப்போ நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற ஏதாவது வேரியபிளை கொடுத்து வேணா இன்சர்ட் பண்ணலாம் லெட்ல. ஓகேவா? இது வரை புரிஞ்சுக்க முடியுதா? சாரி, நான் ஸ்க்ரீனுக்கு வரல. அண்டர்ஸ்டாண்டா? சூப்பர், மலேசியன். ரைட் சூப்பரா. சரி, அட் லாஸ்டா நம்ம கான்ஸ்டன்ட்னு ஒன்று பார்த்தோம். கான்ஸ்டன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 5. இதுலேயுமே எக்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வந்துடும். ஸோ நான் எக்ஸ் டபிள்யூன்னு வச்சுக்கிறேன். கன்சோல் டாட் லாக் டபிள்யூ 5. இப்போ இந்த கான்ஸ்டன்ட்டுக்கும் மீதி ரெண்டுத்துக்கும் உள்ள என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நான் இந்த வேல்யூ ஃபுல்லாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன்னு வை. ஃபங்க்ஷன் நேம் வந்துட்டு ஜாக்னு வச்சுக்கிறேன். ஃபங்க்ஷன் நேமு இதுக்குள்ள போட்டிருக்கேன். இப்போ அந்த டபிள்யூ வந்து பிரிண்ட் ஆகல. ஏன் பிரிண்ட் ஆகல அப்படின்னா நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணலை. கரெக்டாக ஜாக்னு டிக்ளேர் பண்ணிட்டேன், ஆனால் ஃபங்க்ஷனை கால் பண்ணல. நான் கால் பண்ணால் மட்டும்தான் அந்த அவுட்புட்டு இங்கே வரும். 5 வந்துட்டா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷன் வெளியே வந்துட்டு கன்சோல் டாட் லாக் டபிள்யூன்னு கொடுக்குறேன். என்ன காமிக்குது, டபிள்யூ இஸ் நாட் டிஃபைன். அதாவது இது கான்ஸ்டன்ட்ல யூஸ் ஆயிருக்கிறனால டபிள்யூங்கிற வேல்யூ வந்து இந்த கோட்ல பொறுத்த மட்டும் இல்லை. விச் இஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்து கோடுக்கு கண்ணுக்கு தெரியாது, நீ கால் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஓகேவா? இப்போ அண்டர்ஸ்டாண்டா கான்ஸ்டன்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது? ஒரு விஷயத்துக்குள்ள நீ இப்போ ப்ரைவேட்டா வச்சிருந்தேன்னா நடக்கும். இப்போ இதே இது நான் பாக்ஸ்குள்ள லெட் u ஈக்குவல்ஸ் டு
12 console dot log 12 u அப்படிங்கிறத போட்டால் எனக்கு அவுட்புட்டில் ஜாக்கை கால் பண்ணும்போதே 5ம் 12ம் பிரிண்ட் ஆயிடும். சரியா? இப்போ நான் வெளியே வந்துட்டு console.u கொடுத்தேன்னா அதே எரர் தான் காமிக்கும். எதுக்கு காமிக்கும்? சேம் லெட்டுக்கு. இப்போ நான் அந்த லெட் எடுத்துட்டு வேர் போட்டாலும் கிட்டத்தட்ட அதே யூ இஸ் நாட் டிஃபைன் தான் காமிக்கும். ஏன்னா ஃபங்க்ஷனை பொறுத்த மடிக்கும் எல்லாமே அது வந்து ஒரு கால் பண்ணால் மட்டும்தான் அந்த செக்மெண்ட்டை போய் ரீட் பண்ணும். சரியா? அப்படி இல்லைன்னா ரீட் பண்ணவே பண்ணாது. ஓகேவா? ப்ளஸ் நம்ம லெட்டில் வேரில் வந்துட்டு ஒய்யை ரெடி பண்ணால் இன்னொரு வேர்ன்னு போட்டு ஒய்யை நம்ம மாற்றிக்க முடியும். பட் லெட்டும் சரி கான்ஸ்டன்ட்டும் சரி உன்னால் அப்படி வேரியபிளை திரும்ப மாற்றவே முடியாது. ஒன்ஸ் நீ வச்சிட்ட அப்படின்னா அவ்வளோதான், நீ அதை போட்டு திரும்ப மாற்றிட்டு இருக்க கூட. அதனால தான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேரை விட்டுட்டு ஜஸ்ட் இந்த லெட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க ஃபியூச்சர் ப்ரோக்ராமிங்லேயும் ப்ரெசன்ட் ப்ரோக்ராமிங்லேயும் ஃபார் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். ஸோ ஓவராலாக நம்ம இன்னைக்கு பேசிக் சின்டாக்ஸை கவர் பண்ணிட்டோம். யாருக்கும் எதுவும் டவுட்ஸ்னால் கேளுங்க, ஆர்எல்ஸ் நம்ம